அதிமுக தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சி, நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. அவர்கள் ஏன் 1% இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் 30-35% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அது 1% ஒரு கவுன்சிலர் பதவியை கூட தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அதிமுக எங்கிருந்து வருது? அதிமுக தொண்டர்களோட விருப்பமா? அது அதிமுக தொண்டர்கள் மோடியோட போகணும்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களா? ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியா கேட்டாங்க. ஜெயலலிதா அம்மையாரை சிறைக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது மோடி சர்க்கார். அந்த அம்மா மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய சிறைவாசம். இத்தனையும் இருந்துட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகவே இன்றைக்கு அதிமுக மோடியோட கூட்டணி வைக்கிறது. நாங்க என்ன சொல்லணும்னா, அதிமுக தனித்து நிக்கட்டும், தமிழ்நாட்டு மாநில கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டு நிற்கட்டும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள், திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இந்த மோடியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றால் பெருமளவுக்கு ஆதரவு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், சுயமரியாதை கிடைக்கும். அதிமுக தொண்டர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தினகரன் அவர்கள் போயிருக்கிறாரு. அவரு வழக்கு விசாரணை சொல்லி அலைக்கழிச்சது யாரு? அடைச்சு வச்சது யாரு? இதே மோடி சர்க்கார் தான். அதிமுக கட்சியை உடைச்சது யாரு? அதிமுகவினுடைய கட்சியை உடைச்சது இதே மோடி அரசு தான், இதே பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு அவங்களே உடைப்பாங்களாமா, அவங்களே ஒன்னா சேர்த்துவாங்களாமா? இது என்னங்க வித்த? இது என்ன கூத்துது? அதனால இந்த பாஜகவினால பாமக உடைஞ்சிருக்கு, சிவசேனை உடைஞ்சிருக்கு, சரத்பவார் கட்சி உடைஞ்சிருக்குது, அங்க இருக்கக்கூடிய நிதிஷ் பவரோட கட்சி உடைஞ்சிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி உடைஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் பாமக உடைஞ்சிருக்குது. இனி எத்தனை கட்சி உடைக்க போறாங்கன்னு தெரியல. இதற்கு மேலும் பாரதிய ஜனதா கட்சியை அனுமதிப்பது என்பது, தமிழ்நாடு அனுமதிப்பது தவறானதாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிரானதாக தான் அது இருக்கும் என்று நம்புகிறோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.